Hi everyone, welcome back to my channel with a new lesson. Today we are going to learn the places where we can use the ing form of verbs. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸ்க்கு வெவ்வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பேஸ் ஃபார்ம் அதை நாங்கள் ஷார்ட்டாக V1 ஃபார்ம் என்று சொல்வோம். நெக்ஸ்ட் V2 ஃபார்ம். வாட் இஸ் தட்? சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம். Simple past form. Next, third form is V3. V3 form is said to be past participle form. Past participle form. And also another form is there which is ing form. Okay, ing form of verbs. Play, what is the ing for? Playing. Eat, eating. Dance, dancing. And so on. So in the ing forms of verb, நாங்கள் present participle என்று சொல்வோம். present participle அல்லது gerund என்றும் சொல்வோம். Okay, they can be used in many different ways in English. Here's a clear breakdown of all the major places where we use the ing form along with examples. So don't skip any part of this video. Shall we start the lesson? Okay. First one, ing form of verb is used as the subject of a sentence. ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எடுத்துக்கொண்டா அதில் முதல்ல வருவது சப்ஜெக்ட் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சப்ஜெக்டுக்குரிய இடத்துல எங்களுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ண முடியும். அதை நாங்கள் ஜெரண்ட் என்று சொல்வோம். ஓகே, ஸோ இந்த ஜெரண்டானது ஒரு சென்டென்ஸில் எந்த மாதிரியாக என்று சொன்னால் ஒரு நவுனாக யூஸ் பண்ணப்படுது. பிகாஸ் சப்ஜெக்டுக்குரிய இடத்துல ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ஜெரண்டையும் நாங்கள் ஒரு நவுனாக தான் யூஸ் பண்ணுகிறோம். ஓகே, see the examples, then you can easily understand it. Swimming is good exercise. Swimming என்பது சப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது, which is the ing form of the verb swim. Swim மோட ing form swimming. Swimming is good exercise. Reading improves your vocabulary. Reading improves your vocabulary. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்டாகவும் இந்த ஜெரண்டை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன்ஸ். We always use the ing form of a verb after a preposition. Okay, see the examples. She is good at drawing. She is good at drawing. They left without saying goodbye. Without saying. I'm interested in learning French. In learning. Next one, in continuous tenses. Used with helping verbs like am, is, are, was, were. கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்சஸில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து அதுக்கேற்ற விதமாக ப்ரெசன்ட் என்று சொன்னால் ஆம், ஈஸ் அல்லது ஆ, பாஸ்ட் என்று சொன்னால் வாஸ், வர் இவற்றை யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வேர்பை எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும்? ஐஎன்ஜி ஃபார்மில். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஸ்டடியிங் நவ். தே வர் வாட்சிங் டிவி. ஓகே, இது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லேயும் நாங்கள் மெயின் வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹெல்பிங் வேர்பாக ஹாவ் பீன், ஹேஸ் பீன் அல்லது ஹேட் பீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணப்படுது. ப்ரெசண்ட்னு சொன்னால் ஹாவ் பீன், ஹேஸ் பீன். பாஸ்ட்னு சொன்னால் ஹேஸ் பீன். இவற்றை யூஸ் பண்ணி அதன் பிறகு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹர் ஃபார் அ லாங் டைம். ஷீ ஹேட் பீன் studying for a long time. இந்த மாதிரி யூஸ் பண்ணப்படணும். ஓகே, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நாங்கள் மெயின் வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணணும். Now let's see the next use of ing form of verb. Some verbs are followed by an ing verb, not the infinitive. Do you know that நாங்கள் ஒரு சென்டென்ஸை உருவாக்குற பட்சத்தில் மெயின் வேர்புக்கு அடுத்து இன்னொரு வேர்பை ஆட் பண்ணும்போது infinitive ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட். ஐ லைக் டு ப்ளே என்று வருது. டு ப்ளே என்பது infinitive form of the verb.
ஓகே, டு ப்ளே. பட் ஒரு சில வேர்ப்ஸை தொடர்ந்து நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவது இல்லை. அதுக்கு பதிலாக ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ப்ஸுக்கு பின்னாடி தான் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் நார்மலாக யூஸ் பண்ணப்படுது. See them: enjoy, avoid, finish, suggest, admit, deny, mind, consider, practice, miss. I'll give you some example sentences. You have to make your own sentences using all these verbs. I enjoy dancing. He avoided talking to her. She suggested meeting earlier. So I enjoy dancing. I enjoy to dance, which is wrong. ஸோ இந்த இடத்துல என்ஜாய்க்கு பிறகு நீங்கள் இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தேட் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see the next use of ing form. After certain expressions or phrases, some phrases are always followed by an ing verb. For example, it's no use crying. I can't help laughing. There's no point in arguing. I look forward to meeting you. ஸோ இந்த ஃப்ரேசஸ்க்கு பிறகு ஐஎன்ஜி ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணணும். இட்ஸ் நோ யூஸ் க்ரையிங் என்பது அழுவதில் பிரயோசனம் இல்லை. ஐ காண்ட் ஹெல்ப் லாஃபிங் என்பது என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை அப்படின்ற மீனிங். தேர்ஸ் நோ பாயிண்ட் இன் ஆர்கியூயிங். ஓகே, ஆர்கியூ பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. காட் இட். ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ. உங்களை மீட் பண்ண நான் எதிர்பார்த்து இருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த மீனிங்ஸ். நெக்ஸ்ட் யூஸ் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்டு சப்ஜெக்டாகவும் நீங்கள் ஜெரண்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே, வாட் இஸ் ஜெரண்ட்? ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஓகே, ஸோ சப்ஜெக்டாக மட்டும் இல்லை, ஆப்ஜெக்டாகவும் நீங்கள் ஜெரண்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஒரு நவுனாகத்தான் யூஸ் பண்ணப்படுது, வேர்பாக இல்லை. ஓகே, சப்ஜெக்டில் யூஸ் பண்ணும் பொழுதும் ஒரு நவுனாகத்தான் இருக்கும், ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணும் பொழுதும் ஒரு நவுனாகத்தான் இருக்கும். இவ்வாறாக நவுனாக யூஸ் பண்ணப்படக்கூடிய இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு தான் நாங்கள் ஜெரண்ட் என்று சொல்லுவோம். எக்ஸாம்பிள், he loves playing football. He loves playing football. Okay, he loves. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது? Playing. So that is the object in this sentence. Okay, he loves playing football. She dislikes. She dislikes. அவளுக்கு பிடிக்குதில்லை. எது பிடிக்குதில்லை? Waiting. Waiting. So that is the object of this verb. Okay, dislikes and the verb kuria object waiting. She dislikes waiting for people. Okay, so ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாகவும் ஜெரண்ட் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த இடத்துல இது நவுனாகத்தான் யூஸ் பண்ணப்படுது, அதாவது பேர் சொல்லாக. எப்படி? பிளேயிங் என்பது விளையாடுதல், விளையாடுதல். He loves playing football. ஸோ ஃபுட்பால் விளையாடுதல் பிடிக்கும். She dislikes waiting. Waiting என்பது காத்திருத்தல், காத்திருத்தல். அவளுக்கு காத்திருத்தல் பிடிக்காது. Got it? Next one, in reduced relative clauses. ஸோ ரிலேட்டிவ் க்ளோசஸோட லெசன் என்னோட சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஸோ அது பற்றி நீங்கள் தெளிவான விளக்கம் பெறணும் என்று சொன்னால் அந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ரிலேட்டிவ் க்ளோசஸ் வச்சு உருவாக்கப்படக்கூடிய சென்டென்சஸை நாங்கள் சில சமயம் ரிடியூஸ் பண்ணி பேசுவோம். அதை நாங்கள் ரிடியூஸ் ரிலேட்டிவ் க்ளோசஸ் என்று சொல்வோம். ஸோ இந்த இடத்துலையும் நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த மேன் சிட்டிங் நியர் த விண்டோ இஸ் மை அங்கிள். த மேன் சிட்டிங் நியர் த விண்டோ இஸ் மை அங்கிள். ஸோ இதை நாங்கள் விரிவாக எழுதினோம்னு சொன்னால், த மேன் ஹூ இஸ் சிட்டிங் நியர் த விண்டோ இஸ் மை அங்கிள். த மேன் ஹூ இஸ் சிட்டிங். ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் க்ளோஸோடு உருவாக்கப்பட்டிருக்குது. பட் அதை நாங்கள் ரிடியூஸ் பண்ணி ஹூ ஈஸ் என்பதை எடுத்துவிட்டு சிட்டிங்கை மட்டும் சேர்த்து பேச முடியும். த மேன் சிட்டிங் நியர் த விண்டோ இஸ் மை அங்கிள். த கேர்ள் சிங்கிங்
is my sister. So அதை விரிச்சு நாங்கள் பேசினோம்னா the girl who is singing is my sister. பட் அது சுருக்கி ரிடியூஸ் பண்ணி எங்களுக்கு the girl singing is my sister என்று பேச முடியும். ஓகே, ஸோ ரிடியூஸ்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ் பற்றி நீங்கள் தெளிவு பெற முதல்ல ரிலேட்டிவ் க்ளோஸ் பற்றிய லெசனை பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஆஸ் அ கம்ப்ளிமெண்ட். கம்ப்ளிமெண்ட் என்பது சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய விடயம். ஓகே, இது நார்மலாக பி வேர்ப்க்கு பிறகு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், வாட் ஷீ லவ்ஸ் மோஸ்ட் இஸ் traveling. Traveling. Okay, what she loves most என்பது தான் இங்கே சப்ஜெக்ட். what she loves most அவ ரொம்ப விரும்புவது எது என்று சொல்லப்படுது. எது? லிங்கிங் வேர்புக்கு பிறகு. லிங்கிங் வேர்பாக பி வேர்ப் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, மோஸ்ட்லி நாங்கள் லிங்கிங் வேர்பாக பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். what she loves most is traveling. is traveling. His hobby is painting. His hobby is painting. My favorite activity is riding bicycle. My favorite activity, there is a subject. After that, I'm using the linking verb is, then the complement. What is this? Riding bicycle. My favorite activity is riding bicycle. Have you got it? Let's move on. அடுத்து நாங்கள் as part of compound nounsum the ing form of verb யூஸ் பண்ணுவோம். அதாவது compound noun என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய nouns, கம்பவுண்டான nouns. இந்த மாதிரியான கம்பவுண்ட் நவுன்ஸ்லையும் நாங்கள் ஒரு நவுனை மாடிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி gerund யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங் பூல். ஓகே, பூல் என்பதை தெளிவுபடுத்த அல்லது மாடிஃபை பண்ண எதுக்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய பூல், எந்த மாதிரியான பூல் என்று சொல்ல இந்த gerund சேர்த்தோம். ஸ்விம்மிங் பூல், இட்ஸ் அ கம்பவுண்ட் நவுன், ஒரு பொருளுக்கான பெயர், கம்பவுண்டான ஒரு நவுன். நெக்ஸ்ட், ஷாப்பிங் பேக். ஸோ அந்த பேக்கை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன் gerundன்னு. பட் அது ரெண்டும் இணைகிற பட்சத்தில் ஒரு நவுனாக இருக்குது. அதாவது ஒரு விதமான பேக்குக்கு சொல்லப்படக்கூடிய நேமாக இருக்குது. ஷாப்பிங் பேக். வாக்கிங் ஸ்டிக். ஸ்டிக் என்பது நிறைய விதங்களில் இருக்குது. பட் வாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுவதால் வாக்கிங் ஸ்டிக் என்ற கம்பவுண்ட் நேம் கொண்டு அது அழைக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லையும் நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ we have learned the places where we can use the ing form of verbs in English. So, இந்த லெசனை நீங்கள் பார்த்து இது மாதிரியான சென்டென்சஸை உருவாக்கி இவற்றையும் உங்களோட டெய்லி கன்வர்சேஷனில் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல் இந்த லெசனில் நாங்கள் ரொம்ப ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணிய கண்டினியூவஸ் டென்ஸ் பற்றியும் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பற்றியும் தெளிவான விளக்கமான வீடியோஸை என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். So, end of this video, you can find this. Watch them also. அதே போல் gerund பற்றிய தெளிவான விளக்கம் கொண்ட ஒரு வீடியோவையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். Okay, so watch them all and improve your spoken English knowledge. Let's meet with another lesson. Until that, take care.